எல்லோருக்கும் வணக்கம். இந்த படைப்பை என் குருநாதரான ஸ்ரீ ஸ்ரீ காஞ்சி மகாபரிவா அவர்களின் பாதக்கமலங்களிலும் மற்றும் என்னை ரட்சித்து வழிநடத்தி வரும் ஏனைய மகான்களின் பாதக்கமலங்களிலும் மிக பணிவான நமஸ்காரங்களோடு சமர்ப்பிக்கிறேன். தலைமுறை தலைமுறையாக நம் தேசத்தில் இன்று பூத்த மலர் போல் மனம் வீசி வரும் இந்த கதைகளை வரும் தலைமுறைகளுக்கு கொண்டு செல்வதே இந்த படைப்பின் நோக்கம். மேலும் கதைகளில் அவ்வப்போது விவரிக்கப்பட்டுள்ள தத்துவங்களும் வாழ்க்கை நெறிகளும் நம் முன்னோர்களும் சான்றோர்களும் ஞானிகளும் சொன்னதே தவிர என் சொந்த கருத்து அல்ல என்பதையும் மற்றும் அவைகள் என் வாழ்வில் இன்னும் எட்டா கனியாகவே இருக்கின்றன என்பதால் யாருக்கும் போதிக்கும் நோக்கம் எனக்கு இல்லை என்பதையும் மிக தெளிவாக கூறிக்கொள்கிறேன். ராம் ராம். நமஸ்காரம் எல்லாருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு பகவான் கிட்ட எப்படி உண்மையா பக்தி பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி, அப்படி பண்ணினா அதனுடைய பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். ஆங்கிலத்தில் ஒரு வாசகம் உண்டு, இஃப் ஒன்லி யூத் நியூ, இஃப் ஒன்லி ஏஜ் குட் அப்படின்னு ஒரு ரொம்ப அருமையான ஒரு வாசகம். அதாவது இஃப் ஒன்லி யூத் நியூ அப்படின்னா சின்ன வயசுல நமக்கு இந்த பிறப்புடைய நோக்கமெல்லாம் தெரியறதில்ல. அதாவது பிறந்த உடனே அம்மாவோட அரவணைப்புல இருக்கும், அந்த ரொம்ப கை குழந்தையா இருக்கும் போதே. அதுக்கப்புறம் அப்பா அம்மாவை வளர்க்குறா. பால பருவம் வந்த உடனே விளையாட்டில் முகம் போய்டுறது. இப்போ பந்து கிடைக்குமா, அந்த பொம்மை இருக்குமா, இந்த பொம்மை இருக்குமான்னு கவனம் பூரா அந்த பொம்மையில போயிடுறது. பருவ வயசு வந்த உடனே எதிர்ப்பாளர்கிட்ட ஈர்ப்பு ஜாஸ்தியாடுறது. அங்கதான் மாயை விளையாட ஆரம்பிக்கிறது. அதுக்கப்புறம் படிப்பு, லௌகிகமான காலகட்டம், லௌகிகமான படிப்பு, பகவத் சம்பந்தமே இல்லாத ஒரு படிப்பாகிவிட்டது காலத்தில். இப்பெல்லாம் கொஞ்சம் மாறிட்டு இருக்கு. இட்ஸ் குட் சைன். பட் அட்லீஸ்ட் நாங்கள் படித்த காலெல்லாம் ஏதோ பகவான் தெரியும், கோவில்னு தெரியும், அப்படி அதை தவிர வாழ்க்கையோட நோக்கம் என்ன அப்படிங்கிறதோ இல்லை பகவத் விஷயங்கள் தீவிரமாக சொல்லி கொடுக்கறதுக்கோ இல்லை. அதற்கான காலகட்டமும் இல்லை. குடும்ப சூழல், இப்படி பலவிதமான காரணங்களுக்காக வாழ்க்கை லௌகீகமாகவே போய்விடுகிறது. படிப்புடைய ப்ரெஷர் எக்கச்சக்கமாக இருக்குது அந்த வயசில். அப்புறம் ஒரு 18-20 வயசு முடிஞ்ச உடனே வேலைக்கு போய் அப்படி கொஞ்சம் பணம் பார்க்கறதுக்குள்ள வாழ்க்கையில் திருமணம், குழந்தை குட்டின்னு இப்படி காலச்சக்கரம் உருண்டோடி விடுகிறது. கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ரிட்டையர் ஆகிற வரைக்கும் மேலே அந்த ப்ரொமோஷன் வேணும், இந்த ப்ரொமோஷன் வேணும், இல்லை அதை பண்ணணும், இதை பண்ணணும், கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், வீடு வாங்கணும், இப்படி பலவிதமான சிந்தனைகள் மனசில் குடிக்கொண்டுடுறது. குழந்தைகளை வளர்க்கணும், அவளை படிக்க வைக்கணும், இப்படிங்கிற லௌகீகமான உலக விஷயங்கள் மாத்திரமே நம்மளை ரொம்பவே டாமினேட் பண்ணிடுறது. அதனால அந்த வாழ்க்கையோட உண்மையான நோக்கம்ங்கிறதே மறைக்கப்பட்டு விட்டது. அதுதான் உண்மை. ஏன்னா அந்த காலத்துல அப்படி கிடையாது. அந்த காலத்தில் இந்த படிப்பு முறை, கல்வி முறை அப்படிங்கிறதே முதல்ல பகவான், அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். நீ பகவானை தெரிஞ்சுக்கோ, மற்றதெல்லாம் தன்னால உன்னை தேடி வரும் அப்படிங்கிறது அந்த காலத்தோட வாழ்க்கை முறை, அந்த காலத்தோட படிப்பு முறையும் அப்படிதான் இருந்தது. முதல்ல ஒழுக்கத்தை கற்றுக்கோ, நல்ல பழக்க வழக்கம் கற்றுக்கோ, இதெல்லாத்தையும் இதுக்கப்புறம் எல்லாத்தையும் தாண்டி உனக்கு வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் கற்றுக்கோ. எல்லாத்துக்கும் மேலே பகவான் மேலே பக்தி, அதாவது பகவானுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களை செஞ்சது போகிறது தான் பாக்கி கல்வி இந்த காலத்திலலாம். அதனால சமூகம் அவ்வளோ ஒரு அமைதியாக சுபிக்ஷமாக இருந்த காலகட்டம். எந்த பிரிவினருக்கும் சரி, அது பிராமணர்களுக்கு மட்டுமல்ல, எந்த பிரிவுக்குமே சரி, முதல்ல பகவான். கோவில் குளம்னு ஜனங்கள் இன்றைக்கும் பார்க்குறோம். இன்றைக்கும் இந்த பட்ட பகலில் எப்படி அந்த கோயில் அவ்வளோ கூட்டம் வருதுன்னு பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கு. அவ்வளோ வேலை வெட்டிக்கு நடுவில் அந்த கோயிலை விடாமல் ஜனங்கள் இந்த காலத்துலேயும் வர அப்படிங்கிறது பெரிய விஷயம். இந்த பிஸ்னஸ் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த டயத்தில் நம்ம கோயில் அவ்வளோ ஜனங்களை பார்க்கும்போது ஒரு சந்தோஷமாக இருக்கு. ஸோ அந்த காலத்தில் வாழ்க்கை மாதிரி அப்படி இருந்ததுனால பகவானோட சிந்தனையோட தான் எல்லாமே செஞ்சோம். படிக்கிறதாகட்டும், இல்லை உலக விஷயங்கள் கற்றுக்கிறதாகட்டும், எதுவுமே பகவானை அடிப்படையாக வச்சுட்டு தான் பாக்கி எல்லாமே செஞ்சோம். ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ரொம்பவே ஒரு மெட்டீரியலிஸ்டிக் லைஃப் ஆகிடுது. அதனால பகவான் இஸ் டேக்கன் அ பேக் சீட். பகவான் இஸ் நாட் டேக்கன் அ பேக் சீட். நம்ம பகவான் பின் சீட்ல உட்காந்து வச்சிட்டோம். அதுதான் உண்மை. அது கலியோட தோஷம். அது அப்படிதான் இருக்கும். இருந்தாலும் இத்தனைக்கும் நடுவில் நம்ம இவ்வளோ ஜனங்கள் பக்தி பண்றதுங்கிறது ஒரு வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயம். அது
இருந்தாலும் அந்த சின்ன வயசுல போதிக்க வேண்டிய விஷயங்களை வந்து பள்ளிக்கூடத்துல கல்வி முறை மாறி போயிடுது இல்லையா, அதனால பள்ளிக்கூடத்துல போதிக்கிறது கிடையாது. பள்ளிக்கூடத்துல வந்து அந்த சோஷியல் பீரியட்னு ஒரு பீரியட் ஒன்று இருக்கும், அந்த பீரியடையும் தூக்கியாச்சு இப்போலாம். அதை தூக்கி ரொம்ப வருஷம் ஆகுது. அந்த டயத்துல தான் வந்து அந்த குழந்தைகளுக்கு வந்து அட்லீஸ்ட் இந்த ஒழுக்கம், நல்ல பழக்க வழக்கம், இல்லை வந்து பகவத் விஷயம், இந்த மாதிரி வந்து அதுக்குன்னு ஒரு பீரியட் ஒன்று தனியாக ஒதுக்கி வச்சுருந்தாங்க அந்த காலத்தில். நான் படிக்கிற காலத்திலே கிடையாது அது, பட் ஒரு டயத்தில் இருந்தது. இப்படி கல்வி முறை மாறி போனதுனால குழந்தைகளுக்கு அந்த சின்ன வயசுல வந்து நம்ம சேர்க்க வேண்டிய வந்து பொக்கிஷமான விஷயங்களை வந்து எதுவுமே வந்து சேர்க்க முடியாமல் போயிடுது. அதனால வந்து வாழ்க்கை அப்படின்னா வந்து பணம், பதவி, அதிகாரம், பட்டம், இப்படி வந்து லௌகிகமான விஷயங்களை தேடித்தான் வந்து வாழ்க்கையை வந்து நம்ம அமைச்சுக்கிறோமே தவிர, சொல்லிக் கொடுக்குறோமே தவிர, முக்கியமான விஷயங்கள், வாழ்க்கையோட உண்மையான நோக்கம் என்ன, பெறக்கூடிய உண்மையான நோக்கம் என்ன அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து மொத்தமாக பாடத்துலேருந்து தூக்கிட்டோம் இல்லையா. அதனால வந்து வெறும் சக்கையை மாத்திரமே நாம் வந்து தெரிந்து கொள்கிறோம் அந்த படிக்கிற வயசுல. அதனால இந்த இஃப் ஒன்லி யூத் நியூ அப்படிங்கிறது வந்து அந்த வயசுல வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது இல்லை. நம்ம சமூக அமைப்பு மாறி போயிட்டதுனால வந்து அதை தெரிஞ்சுக்க விடவும் இல்லை. நம்ம குழந்தைகளை ரொம்பவே வந்து சில இடத்துல வந்து அத்திபூத்த மாதிரி யாராவது சொல்லி கொடுத்தாலும் அந்த இள வயசு ஏற்றுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு இப்போ. ஏன்னா ரொம்ப டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஜாஸ்தி ஆகிடுது இல்லையா. திரும்பி இடமெல்லாம் வந்து சினிமா, பாட்டு, கூத்து, கையில் செல்ஃபோன், யூடியூப், அது இதுன்னு ரொம்பவே வாழ்க்கையோட முறை மாறிப்பட்டதுனால வந்து நல்ல விஷயங்கள், தர்மங்களை சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் குழந்தைகளுக்கு ரொம்பவே குறைந்து விட்டது. ஸோ அதனால தான் அந்த இஃப் ஒன்லி யூத் நியூ அப்படிங்கிறது வந்து அது ஒரு எவ்வளோ பெரிய தத்துவம் அடங்கியிருக்காது. அந்த வயசில் நம்ம ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடுறோம் இல்லையா. அந்த பருவ வயசு வந்துருக்கு அப்படின்னா வந்து அந்த எதிர்ப்பாளர்கிட்ட ஏற்படுற ஈர்ப்பு, அது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி, ஈர்ப்புல அப்படியே வாழ்க்கை ஓடி போயிடுது. அந்த காலேஜ் படிக்கும் போதோ இல்லை அந்த ஸ்கூல் ஹை ஸ்கூல், ஹையர் செகண்டரி ஸ்கூல், அந்த இப்போல்லாம் குழந்தைகள் வந்து ரொம்பவே இன்னும் சின்ன வயசில் முதிர்ச்சி அடைஞ்சிடுறது. அதனால் அந்த ஈர்ப்பு வந்து ரொம்ப சீக்கிரமே ஏற்பட்டு திசை மாறி போய்விடுகிறது. நம்மளோட நோக்கமே என்னங்கிறது நமக்கு தெரியாமல் போயிடுது. அதனால் அந்த வயசில் என்ன சொன்னாலும் சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது. பள்ளிக்கூடங்களிலும் அது இல்லாமல் போய்விட்டது. சொன்னாலும் எடுத்துக்கொள்ளக்கூடிய பக்குவத்தில் இல்லை இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் இல்லையா. அதோட அந்த வாசகத்தோட 2வது பாகம் இஃப் ஒன்லி ஏஜ் குட். அதாவது இது எல்லாத்தையும் தாண்டி வாழ்க்கையில் எல்லா சுகதுக்கத்தையும் அனுபவிச்சு அடிபட்டு நொந்து நூலாக போய் இந்த சம்சாரம் கொடுக்குற அத்தனை கஷ்டங்களையும் நம்ம தாங்கிண்டு அத்தனை விஷயங்களையும் பார்த்து அதுக்கப்புறமா தான் அந்த புத்தி தெளியுது. அடடா வாழ்க்கையில் எதையோ இழந்துட்டோம் போலக்கே அப்படிங்கிற ஒரு இது அந்த சமயத்தில் தான் தெரியுது. அப்போது கிட்டத்தட்ட வயசு 40-50 ஆகிடுறது. இல்லை இன்னும் போனால் ரிட்டையர் ஆகிற வயசு ஆகிடுறது இல்லையா. இஃப் ஒன்லி ஏஜ் குட். அந்த வயசில் கண்ணை திறந்தாலும் உடம்பு இடம் கொடுக்க மாட்டேங்கிறது, மனசு அடிச்சுக்கிறது. இவ்வளோ வாழ்க்கையில் ஒன்றுமே படிக்காமல் போயிட்டோமே, ஒன்றுமே தெரிஞ்சுக்காமல் போயிட்டேன், நல்ல விஷயம் எதுவுமே, அதாவது நல்ல விஷயம்னா அந்த சென்ஸ் வந்து அது பகவத் விஷயங்கள் எதுவுமே தெரிஞ்சுக்காமல் வளர்ந்துட்டோமே, பகவானை உணராமல் போயிட போகிறோமே அப்படிங்கிற ஒரு பயம் அந்த 50-60 வயசில் தான் வருது. அப்போ அப்படி வரும்போதே லௌகீகமான வாழ்க்கை முறையாகிவிட்டதால் உடல் நல உபாதைகள் நிறையாவே வந்து ரொம்ப சீக்கிரமே தேடின்னு வந்துடுது. அப்போ தான் வந்து வாழ்க்கை முறை ரொம்ப சுபிக்ஷமாக இருந்தது, ரொம்ப டிசிப்ளின்டு லைஃபு. உணவு முறையாகட்டும், இல்லை வந்து காலங்காலத்தில் எழுந்துக்கிற பழக்கமாகட்டும், இல்லை காலம்பரிலேருந்து ராத்திரி வரைக்கும் செய்யக்கூடிய அத்தனை வேலைகளாகட்டும், எல்லாமே வந்து இயற்கையை ஒட்டி நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு மட்டுமல்லாமல் மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு சிந்தனையை பகவானிடம் வைப்பதற்காக ஏற்பட்ட வாழ்க்கை முறை. நம்மளுடைய சனாதன தர்மங்கிறது அப்படி அவ்வளோ லேஸ்பட்ட விஷயம் கிடையாது. அப்படி ஒரு தத்துவங்களும் பெரிய பெரிய விஷயங்களும் அடங்கி உள்ள ஒரு வாழ்க்கை முறை. ஒவ்வொரு அசைவுலையும் அவ்வளோ ஆழ்ந்த அர்த்தம் இருக்குது. இது எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு இன்றைக்கி வந்து மெட்டீரியலாக நம்ம வந்து லைஃப்பை ஏற்றுன்றதுனால உபாதைகள் ரொம்பவே தேடினு வந்தது. இப்போல்லாம் பிறக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் வியாதியோடு தான் பிறக்குது. டயபிட்டிஸ் அப்படிங்கிறத இப்போ சர்வசாதாரணமாகிடுது. பிறக்கும் போதே டயபிட்டிஸோட பிறக்கிறது, இல்லை பிறக்கும் போதே இன்னும் பெரிய பெரிய வியாதியோட எல்லாமோட பிறக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சகஜமாக ஆகிவிட்ட காலம் அது. அப்படி இருக்கும்போதே இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம வந்து அந்த 50-60 வயசு ஆனதுக்கு அப்புறமா அந்த பகவானை தேடணும்னு நினைக்கும் போதே உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்கிறது. மனசை அடிச்சுக்கும் போதே அந்த உடம்பு ஒத்துழைக்கிறது இல்லை. அதுதான் இஃப் ஒன்லி யூத் நியூ. நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய வயசில் அந்த சின்ன வயசில் எல்லாம் தெரிஞ்சுட்டு இருந்தோம்னா அது ஒரு கேள்விக்குறி. இஃப் ஒன்லி யூத் நியூ.
இஃப் ஒன்லி ஏஜ் குட். எவ்வளோ பெரிய என்னை ரொம்பவே ஈர்த்த ஒரு வாசகம் அது. அதாவது தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்களை தெரிஞ்சிக்க வேண்டிய வயசில் தெரிஞ்சிக்காமல் போயிட்டு அதுக்கப்புறமா காலம் கடந்து நம்ம தெரிஞ்சினதுக்கப்புறமா உடல் ஒத்துழைப்பதில்லை இல்லையா? சரி, இது எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, குழந்தைகளுக்கு வாழ்க்கையோட அர்த்தம் என்ன, வாழ்க்கையோட நோக்கம் என்ன அப்படிங்கிறத வந்து இந்த சுகர் கோட்டட் பில் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சர்க்கரை தடவிய மாத்திரை அப்படின்னு சொல்லுவோம். மாத்திரை வந்து டைரெக்டாக கொடுத்தா வந்து ஏற்றுக்காது, சாப்பிட துப்பிடும் குழந்தைகள்லாம் இல்லையா? அதனால் அது மேலே சர்க்கரையை தடவி அதை கொடுத்தோம் அப்படின்னா திதிப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட முடிக்கணும் இல்லையா? ஆனால் அதே மாதிரி தான் அந்த வாழ்க்கையோட அர்த்தமும் தத்துவங்களும் அதே மாதிரி தான். குழந்தைகள் வந்து டைரெக்டாக இதை செய்ய அதை செய்ய, நல்லது பண்ணு அது பண்ணுன்னா வந்து ரொம்ப முரண்டு பிடிக்கும். இப்போ அந்த காலத்தில் தான் அடக்க உடக்கமாக கட்டுப்பட்டு வாழ்ந்த காலம் வேறு. நான் சொல்கிறது இப்போ இருக்கிற தலைமுறை கட்டுப்படுத்துறதுங்கிறது ரொம்பவே ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது இந்த இடத்துல குழந்தைகளை. அப்போது அந்த சமயத்தில் வந்து டைரெக்டாக போய் இது நீ பண்ணுறது தப்பு, இப்படி பண்ணக்கூடாதுன்னா ஏற்றுக்கக்கூடிய நிலைமையில் இல்லை குழந்தைகள். அதனால் சுகர் கோட்டட் பில் மாதிரி தான் அதுகளுக்கு கொடுக்க வேண்டியிருக்கு. கதைகள் மூலமாகவோ இல்லை வந்து வேறு ஏதாவது இன்டைரக்டாக அவளை வந்து ஏதோ ஒன்று செய்ய சொல்லி அதில் இருக்கிற நன்மை நமக்கு என்னங்கிறது தெரியும். இந்த மாதிரி வந்து அந்த மாதிரி தான் செய்ய வேண்டியிருக்கு. சமயத்தில் இந்த சுகர் கோட்டட் பில் அப்படிங்கிறது பெரியவாளுக்கே அப்ளிகபிள் ஆகிடுறது. ஒருவாட்டி ஒரு மாமி கொஞ்சம் குண்டாக இருப்பா. அந்த மாமி வந்து மகாபெரிவாள்கிட்ட வந்து இந்த மாதிரி உடம்பு ரொம்ப குண்டாக இருக்குது, டாக்டரை கேட்டால் வந்து நிறையா நடக்கணும்னு சொல்கிறா, என்னால் முடியல, எனக்கு மூச்சு வாங்குறது அப்படின்னு சொல்லி, நீங்கள் அதை பெரியவா தான் எனக்கு எதாவது சொல்லணும் அப்படின்னா உடனே பெரியவா மனசுக்குள்ள சிரிச்சுட்டே வந்து, இந்த டாக்டருக்குலாம் இதான் வேலை, நீ எல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம், நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் ஒரு பெரிய சிவன் கோவில் இருந்தது. அதில் பிரகாரம் வெளிப்பிரகாரம் ரொம்ப பெருசாக இருக்கும். அந்த கோவிலில் வந்து சிவசிவான்னு சொல்லிட்டு காலம்பரம் ஒரு 3 பிரவேசம் பண்ணு, சாயந்தரம் ஒரு 3 பிரவேசம் பண்ணு, இதை தவிர வேறு எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னா. அந்த ஒரு பிரவேசமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் 3/4 கிலோமீட்டர் இருக்கும். அவ்வளோ பெரிய பிரகாரம். இந்த மாமிக்கு வந்து அது வாக்கிங் பண்ணுறோங்கிறது நம்ம டாக்டர் சொன்னான்னா அது முடியல. பெரியவா சொல்லிட்டா இல்லையா, ரொம்ப சந்தோஷம். பெரியவா தீர்ப்பு சொல்லிட்டா, பெரியவா வந்து தீர்வு சொல்லிட்டா அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷம். தினமும் பண்ண ஆரம்பிச்சா ஒரு 6 மாதம் கழிச்சு பார்த்தா மாமி நல்லா இழைச்சி ரொம்ப இதுவாக வந்தான். ஸோ அது ஒரே விஷயந்தான். டாக்டர் சொன்னது வாக்கிங் போகணுது, வாக்கிங் போக சொன்னது. ஆனால் பெரியவா சொன்னது கோயிலில் பிரவேசம் பண்ண. நம்மளுடைய தர்மமே அந்த கோயிலில் எதுக்கு அவ்வளோ பெருசு கட்டி வச்சிருக்கா? உடம்பு ஆரோக்கியமாக பகவானுக்கு நம்ம வந்து செஞ்சு நம்ம பகவானுக்கு எதுவும் ஆக போகிறதில்ல. நம்ம செய்கிறனால நம்மளுடைய தர்மத்தில் இருக்கிற ஒவ்வொரு அசைவும், நம்மளோட வாழ்க்கை முறையில் இருக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமும் வந்து நம்மளுடைய உடல் ஆரோக்கியம், மனம் ஆரோக்கியம், இது ரெண்டையும் வந்து முன்னிட்டு தான் வந்து எல்லாமே வச்சிருக்காளே தவிர பகவானை பிரீத்தி பண்ணுறதுங்கிறது நமக்கு வந்து ஒரு திருப்திக்காக சொல்கிறதானே தவிர வந்து பகவானுக்கு அதனால் எதுவும் ஆக போகிறதில்லை. ஸோ இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து குழந்தைகளுக்கு வந்து நல்ல பழக்க வழக்கங்கள், தினமும் கோயிலுக்கு போகணும், தினமும் வந்து தோப்புக்கரணம் போகணும் அப்படிலாம் சொன்னால் வந்து ஏற்றுக்கக்கூடிய பக்குவம் இல்லாததுனால, காலகட்டமும் அதுக்கு உண்டான காலகட்டம் இல்லாததுனால நம்ம வந்து இன்டைரக்டாக தான் சில விஷயங்களை செய்ய வைக்க வேண்டியிருக்கு. அதாவது ஏற்கனவே சொன்ன சுகர் கோட்டட் பில் அப்படின்னாக்கா, இப்போ வந்து பிரவேசம் பண்ணாக்க வந்து எக்ஸாம் நல்லா எழுதுவேன், 10 பிரவேசம் பண்ணாக்க 100 மார்க் வாங்குவேன் அப்படின்னு சொல்லி ஒரு மோட்டிவேஷனுக்காக நம்ம வந்து அந்த நல்ல விஷயங்களை செய்ய வச்சாலும் காலப்போக்கில் அவர்களுக்கு அந்த அனுபவங்கள் ஏற்பட்டு பகவான் மீது உண்மையோட நம்பிக்கை கண்டிப்பாக ஏற்படும். அதனால் வந்து சின்ன வயசில் எப்படி பண்ணினாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகளுக்கு அந்த நல்ல பழக்கத்தை ஏதான ஒரு விதத்தில் நம்ம வந்து கொடுத்தே ஆகணும். அப்படி தெரியாமலே நம்ம செய்யறதுக்கு வந்து பலன் உண்டு. அப்படிங்கும் போதே வந்து அந்த காலப்போக்கில் அந்த பக்குவம் ஏற்படும் போதே அந்த உண்மையா பகவானால பக்தியை வச்சோம் அப்படின்னாக்கா அதுக்கு உண்டான பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுட்டு பின்னாடி வந்து அந்த பகவானை வந்து நம்ம வந்து சேவிக்கிறதுக்கு உதவியா இருக்கும். இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் செய்யக்கூடிய பிரார்த்தனைகளுக்கு எவ்வளோ பலம் உண்டு அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு கதையை ஒன்று பார்க்க போகிறோம். இது வந்து ராமகிருஷ்ண மடம் கமலாத்மானந்தர் அவர்களுடைய தொகுப்பினால் ஏற்பட்ட ஆன்மீக கதைகள் அப்படிங்கிற புத்தகத்திலேருந்து இருக்கக்கூடிய கதை இது. அதான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் ஒரு மாட்டு இடையன் ஒருத்தர் இருந்தான். அவன் வந்து சின்ன பையன், அவனுக்கு வந்து அப்பா அம்மா கிடையாது, அனாதை. அதனால் ஊரில் வந்து யார் என்ன கொடுக்குறாளோ அதை சாப்பிட்டு அப்படியே வளர்ந்துன்னு வந்தான். அவனுடைய வேலை வந்து மாடு மேய்க்கிறது தான். அதனால் ஊரில் இருக்கிற மாடெல்லாம் ஓட்டின்னு போய் காட்டு பகுதியில் உட்காந்து மேய்ச்சிட்டு அவன் வந்து வேறு எதுவுமே தெரியாது. அவனுக்கு வேறு எந்த விதமான படிப்பறிவோ இல்லை உலக அனுபவமோ எதுவுமே கிடையாது. அவன் வந்து அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம், நம்ம பிறந்திருக்கோம், மாடு மேய்க்கணும், நமக்கு இதான் வேலை, ஊரில் சாப்பாடு கொடுத்துருவா. இதை தவிர வந்து அவனுக்கு வேறு எந்த விதமான இதுவும் தெரியாது. ஆனால் கள்ளம் கபடம் கிடையாது. இது ஒரு பெரிய விஷயம். அதாவது படிப்பறிவு இல்லாத அந்த காலகட்டத்தில் நிறைய பேர் ஜாஸ்தி படித்தது கிடையாது. அதனால் உள்ளம் சுத்தமாக இருக்கும். இன்றைக்கி எவ்வளோ படிக்கிறோமோ அவ்வளோ வந்து அகங்காரம் வளர்ந்து விடுகிறது. சரி, சப்ஜெக்ட்லாம் டிவேட் ஆகாமல் லெட் மீ கம் பேக் டு தி ஸ்டோரி. இப்படி ஒரு நாளைக்கு அவன் மாடு மேய்க்கும் போது வந்து அந்த காட்டு வழியாக ஒரு பிராமணர் ஒருத்தர் வந்தார். தூரக்கேன்னு பார்த்துட்டு வந்தான்.
அவர் வந்து பக்கத்தில் இந்த ஒரு குளத்துல வந்து இறங்கி குளிச்சுட்டு சந்தியாவந்தனம் பண்ணியிருந்தார். இந்த சந்தியாவந்தனம் பண்ணும்போதே வந்து இந்த பிராணாயாமம் பண்ணார். அப்படி கண்ணை மூடிட்டு மூக்கை இறுக்கி மூடிட்டு அப்படி பண்ணிட்டு இருந்தார். அவனுக்கு அதெல்லாம் விசித்திரமா இருந்தது. அவன் அதெல்லாம் பார்த்தது இல்லையோனோ. என்ன பண்றாரு பார்த்துனே தான் ரொம்ப கியூரியாசிட்டி ஜாஸ்தி ஆயிடுது. அவர் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பினார். கிளம்பும்போது அவர்கிட்ட ஓடி போய் சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு தன்னை அறிமுகப்படுத்திட்டு நீங்க என்ன பண்ணியிருந்தாரு அப்படின்னு கேட்டார். நான் பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னாரு. அவன் குறிப்பா விடாம என்ன பண்ணேன்னா இந்த கண்ணை மூடி இந்த மூக்கை மூடிட்டு என்னமோ பண்ணீங்களே சுவாமி அது என்ன அப்படின்னு கேட்டான். அவர் வந்து இவன் வந்து மாட்டி இடையான் இவனுக்கு என்ன புரிய போறது நம்ம வந்து எல்லாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஏளனமா என்ன பண்ணார், நான் வந்து மூக்கை மூடிட்டு கண்ணை மூடிட்டு இப்போ வந்து பகவானை தரிசனம் பண்ணிட்டு இருந்தேன். அது ரெண்டும் இறுக்கி மூடினாக்க பகவானோட தரிசனம் கிடைக்கும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். அப்படியா சுவாமி ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு கேட்டுட்டான். இவனுக்கு வந்து அதுல வந்து ஒரு என்னமோ ஒரு திடீர்னு ஒரு ஆழ்ந்த ஈர்ப்பு வந்துருத்து. கண்ணை மூடிண்டு மூக்க மூடிண்டா பகவானோட தரிசனம் கிடைக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா இவனு வந்து உட்காந்து பார்த்தான். கண்ணை மூடினா இருட்டாதான் இருந்தது, மூக்க மூடினா இன்னும் பகவானோட தரிசனம் ஒன்றும் கிடைக்கல. சரி எப்படினாலும் இதை பண்ணி தான் ஆகணும், நம்ம வந்து பகவானை பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு தீவிர நம்பிக்கையில இருக்க மூக்கையும் மூடிக்க ஆரம்பிச்சான். மூச்சு தான் விட முடியல. அப்போ அவன் வந்து அப்படியும் விடலை, பகவானை பார்த்தே ஆகணும், உயிரே போனாலும் பரவாயில்ல பகவானை, அந்த அளவுக்கு தீவிரமான நம்பிக்கை ஏற்பட்டு விட்டது. அவர் சொன்ன அந்த சின்ன விஷயம், அவர் வந்து ஏமாத்துறதுக்காக சும்மா ஒரு சால்ஜாப்புக்காக சொல்லிட்டு போனாலும் கூட அவனுக்கு அந்த தீவிர நம்பிக்கை ஏற்பட்டதுனால உயிரே போனாலும் பரவாயில்ல இன்னைக்கு பகவானை பார்த்தே அவனு சொல்லிட்டு என்ன பண்ணா ரொம்ப தீவிரமா இது பண்ணிருந்தா மூச்சு விட முடியாம ரொம்ப திணற ஆரம்பிச்சிட்டான். பகவானுக்கு அங்க வைகுண்டத்துல இருக்க முடியல. ஒரு சின்ன பையன் வந்து ஒரு வெகல்பம் இல்லாத ஒரு மனசு, அதாவது படிப்பறிவு இல்லாததுனால அந்த வந்து சூதுவாது கிடையாது, யாரையும் ஏமாத்த தெரியாது, பொய் பேச தெரியாது. அப்படி அந்த சூதுவாதுல கல்முஷம் இல்லாத ஒரு ஒரு சிறுவன் வந்து தன்னை நாடி ஏதோ அவன் தெரிஞ்சோ தெரியாமல் ஏதோ பண்றான், ஆனா தன்னை பார்க்கணுங்கிறதுக்காக பண்ணிட்டானோ. அதனால பகவான் நேராக வந்துடுறாரு, அங்கேருந்து வைகுண்டத்துலேருந்து வந்துடுறாரு. வந்து அவனுக்கு காட்சி கொடுக்குறாரு. காட்சி கொடுத்து அவன் எழுப்பி நான் தான்ப்பா நீ பார்க்கணும்னு நினைக்கிற பகவான் நான் தான் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தினார். அவன் நம்பலை. நீங்கள் யார், நீங்கள் பூசாரிகள், நான் எல்லாம் நம்ப மாட்டேன், நீங்கள் வந்து உண்மையை சொல்கிறேன் எப்படி தெரியும் எனக்கு அப்படின்னா. சரி என்ன பண்ணோன்னு சொல்கிறேன் அப்படின்னார். இப்போதான் ஒரு பிராமணர் வந்துட்டு போனார். அவர் வந்து இந்த மாதிரி கண்ணை மூடின்னு மூக்க மூடினாக்கா வந்து பகவான் தரிசனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னார். அப்போ அவர் வந்து உங்களை கண்டிப்பா பார்த்துப்பார். நான் போய் அவரை கூட்டின்னு வரேன். அவர் வந்து நீங்க தான் பகவான், நான் உங்களை தான் பார்த்தேன்னு அவர் சொன்னாதான் நான் நம்புவேன் அப்படின்னா. இவர் பகவான் மனசுக்குள்ள சிரிச்சுட்டார். சரி போய் கூட்டிடுவா அப்படின்னா. நீங்க வந்து தப்பிச்சு ஓட்டிட்டாலும் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா, நான் உங்களை வந்து அந்த மரத்துல கட்டி வச்சுப்பேன், நீங்க வெளியூர் ஆளு, நீங்க வந்து என்னை ஏமாத்தலாம் முடியாது அப்படி ரொம்ப சாமர்த்தியமா பேசுறேன். என்ன பண்ணா உங்களை வந்து அந்த மரத்துல கட்டி போட்டுட்டு போவேன், போய் கூட்டி வரதுக்கு 10 நிமிஷம் ஆகும், பரவாயில்ல. சரி பகவான் அதுக்கும் வந்து சரி அப்படின்னார். உடனே பக்கத்துல இந்த மாட்டோட கயத்தெல்லாம் அவுத்து என்ன பண்ணா பகவானை மரத்தோட கட்டிட்டான். அண்ணன் கட்டிட்டு போய் ஓடி போய் அந்த பிராமணனை தேடி கண்டுபிடிச்சு இந்த மாதிரி வந்து நீங்க போனதுக்கு அப்புறம் வந்து நான் பகவானை தரிசனம் பண்ணினேன், நீங்க சொன்ன மாதிரியே பண்ணினேன், கண்ணை மூடினேன், மூக்கை இறுக்கி மூடினேன், ரொம்ப நாள் ஆச்சு, ஆனா பகவான் வந்துட்டார், வந்து தரிசனம் கொடுத்துட்டார் எனக்கு. ஆனா வந்து அவர் தான் பகவான்ங்கிறது எனக்கு வந்து ஊர்ஜிதமா தெரியல, நீங்க வந்து ஏற்கனவே பார்த்திருக்கேன்னு சொன்னார். அதனால வந்து நீங்க வந்து அவர் தான் பகவான் வந்து சொல்லிட்டு போங்க, அப்பதான் நான் நம்புவேன் அப்படின்னா. இவர் பார்த்தா இது என்னடா ரொம்ப போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஏதோ சால்வ் பண்ணி நான் போகணும் ஏதோ சொல்லி பார்த்தா இவன் அதெல்லாம் கேட்கறதா இல்லை. இல்லை நீங்க வந்தாச்சு அவர் தரத்தரம் இழுத்துன்னு போயிட்டான். இழுத்துன்னு போய் பாருங்க அந்த மரத்துல கட்டி வச்சிருக்க பாருங்க. இவருக்கு தெரியல, ஏன்னா இவர் வந்து உண்மையான பக்தி இல்லையானோ, ஏதோ ஒரு இது பண்றோமே வந்து கர்மாக்காக சில விஷயங்கள் பண்றோமே வந்து நித்திய கர்மா அப்படிங்கிற பேர்ல நிறைய பண்றோமே, அதனால ஒரு ஈடுபாடு இல்லை, பகவான் மேல உண்மையான ஒரு ஆழ்ந்த நம்பிக்கையோ ஒரு பிரேமையோ பிறக்கிறதுங்கிறது அத்திபுத்தார் போல் தான் வருகிறது. கர்மானுஷ்டானம் இதெல்லாம் நிறைய பண்றது, மந்திர ஜபம் அப்படி பண்றதுனாலும் மெக்கானிக்கலா பண்ணினா அதுல வந்து எஃபெக்ட் இருக்கிறது இல்லை இல்லையா. பிரேமை அதுதான் முக்கியம். அந்த பிரேமையோட பண்ணாததுனால பகவானோட தரிசனம் பகவான் தெரியல. மரம் தெரியறது, மரத்துல கட்டின கயிறு தெரியறது, ஆனா வந்து பகவான் தெரியல. வந்து ஒன்னும் தெரியலையே அப்படின்ற போல. என்ன சுவாமி நீங்க வந்து பகல்லே உங்களுக்கு என்ன தெரியலையா, பகவான் நிற்கிறார் பாருங்க, மரத்துல கட்டி போட்டிருக்கேன், நீங்க வந்து இவ்வளவு பெரிய உருவம் தெரியல அப்படிங்கிறல அப்படிங்க. என்ன வந்து ஏதோ இருக்கு போல் இருக்கே, சரி நம்மள ஏதாவது முட்டாள் நினைச்சிட போறான்னு சொல்லிட்டு ஆமாம்பா சரியா கவனிக்கலாம்னா மன்னிச்சிடும், ஆமாம்மா சரியா பகவான் தெரிகிறார், இவர் தான் நான் பார்த்த பகவான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிறார். சரி போயிடுறார், கிளம்பி போயிடுறார். உடனே வந்து பகவான் கிட்ட வந்து நான் நமஸ்காரம் பண்ணி இப்போ நான் நம்புறேன் நீங்க தான் பகவான் சொல்லிட்டு அவர் கயத்தெல்லாம் அவுத்து விட்டுட்டு
எல்லாம் இது பண்ணான். அப்போது பகவான் சொல்கிறார், நீ வந்து அந்த பிராமணன் சொன்னது உண்மை கிடையாது, நான் பிராமணனுக்கு என்றைக்கும் காட்சி கொடுத்தது கிடையாது, அவன் உண்மையான பக்தன் கிடையாது, உனக்கு இருந்த அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையின் காரணமாக தான் நான் அவனை தேடின்னு வந்து அவனுக்கு வந்து அனுகிரகம் பண்ணுறதுக்கு வந்தேனே தவிர வந்து அந்த பிராமணனுக்கு நான் என்றைக்குமே வந்து காட்சி கொடுத்ததில்லை அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னு உடனே அவன் சொல்கிறான், சரி எப்படி எதுவாக இருந்தாலும் சரி, அவர் வந்து நல்லது பண்ணாது கெட்டது பண்ணால் எனக்கு வந்து அது நல்லதில் தான் முடிஞ்சுது. அவர் வந்து பொய் சொல்லியிருந்தால் கூட அது வந்து நான் அந்த அடிப்படையில் தான் நான் வந்து உங்களை வந்து பார்க்கணுங்கிற ஒரு தீவிரத்தில் தான் வந்து கண்ணை முக்கியம் மூடிட்டு உட்காந்துருந்தேன். அதோட விளைவு நான் உங்களை பார்த்துட்டேன். அதனால் வந்து எப்படி இருந்தாலும் எனக்கு வந்து அவர் தான் குரு அப்படிங்கிறான். அவர் சொன்னதுனால தான் நான் பண்ணினேன். அதனால் அவர் என்னை வழிகாட்டலை அப்படின்னா நான் பண்ணியிருக்க மாட்டேன். அதனால் அவர் எனக்கு குரு. நீங்கள் எனக்கு வந்து ஒரு அனுகிரகம் பண்ணணும். எனக்கு எப்படி நீங்கள் இந்த மாதிரி கண்ணை மூடிண்டா மூக்க மூடிண்டா நீங்கள் எனக்கு எப்படி காட்சி கொடுத்தாலும் அதே மாதிரி வந்து அந்த பிராமணனுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வரம் கேட்குறான். உடனே பகவான் சொல்கிறார், அவன் வந்து உண்மையான பக்தன் இல்லை, இருந்தாலும் நீ கேட்பதற்காக நான் வந்து அதை செய்கிறேன். அப்புறம் அவருக்கும் வந்து காட்சி கொடுக்குறார் பகவான். அப்போது வந்து அந்த பிராமணருக்கு வந்து உண்மை புரிகிறது. இருந்தாலும் வந்து வெளியூருக்குலாம் போயிட்டு திருப்பி மறுபடியும் அந்த வழியாக வரத்துக்கு வந்து ஒரு வருஷம் ஆயிடுது. ஒரு வருஷம் ஆகும்போது வந்து இந்த மாட்டு அவன் இடையனாவே இருக்கான். அவன் வந்து தன்னுடைய வாழ்க்கை முறையை மாற்றிக்கல. வந்து எப்பவும் கண்ணு மூணு தியானம் பண்ண படின்ட்டான், பகவான் தரிசனம் பண்ணுறான். இருந்தாலும் வந்து அந்த தன்னுடைய வேலை எதுவும் விடலை. அப்படி போது அந்த பிராமணன் மறுபடியும் அந்த வழியை வந்து ஓடி போய் அவர் காலில் சாஷ்டாக விழுந்து நமஸ்காரம் பண்ணுறான். உங்களுடைய தயவுனால தான் வந்து எனக்கு வந்து பகவானோட தரிசனம் கிடச்சிது, நீங்கள் தான் எனக்கு குரு அப்படின்னு சொல்லி இது அவர் சொல்கிறாருப்பா, நான் வந்து உண்மையாக நான் வந்து உனக்கு வந்து இது கொடுக்கல, நான் வந்து போலியாக தான் சொன்னேன். எனக்கு வந்து உண்மையிலே உன்ன மாதிரி பக்தி கிடையாது. உண்மையிலே நீ பண்ணின கிருபைனால தான் நீ வந்து பகவான்கிட்ட சொன்னதுனால தான் வந்து எனக்கு வந்து பகவத் தரிசனம் கிடச்சிது. அதனால் வந்து நீ தான் எனக்கு குரு, நான் தான் உன் காலில் விடணும்னு சொல்லி அப்படி அவரை வந்து அவனுக்கு இல்லை ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சொல்லி இல்லை நீங்கள் தான் எனக்கு குரு, நான் உங்களோட சீடங்க. இவர் வந்து மாற்றி சொல்கிறார். இப்போ ரெண்டு பேருமே வந்து இதுவாக இருக்கா. அப்போ சொல்கிறான், சரி ஒரு விதத்தில் வந்து நான் வந்து உங்களுக்கு குருவாயிட்டேன், ஒரு விதத்தில் சீடன் ஆகிட்டேன். அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு விதத்தில் எனக்கு வந்து குருவாயிட்டால், ஒரு விதத்தில் எனக்கு சீடன் ஆகிட்டால். அப்போ நம்ம வந்து ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த பகவானுடைய பிரேமையை ஊர் முழுக்க பரப்புவோம். பகவானுடைய பகவான் மீது உண்மையாக பக்தி வைத்தால் பகவத் தரிசனம் கிடைக்கும் அப்படிங்கிற உண்மையை வந்து நம்ம ஊர் பூரா மக்களுக்கெல்லாம் எடுத்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து ஊர் ஊராக போய் பாட்டு பாடிட்டு பஜனை பண்ணிட்டு அப்படி பகவானுடைய பக்தியை வளர்க்குற மக்கள் மத்தியில் பக்தியை வளர்த்துட்டு அப்படியே காலத்தை ஓட்டுறா. இந்த கதையை நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? உண்மையான பக்தி, பிரேமை நிறைந்த பக்தி, ஆழ்ந்த திடமான பக்தி இது இருந்தது அப்படின்னா வந்து பகவானோட அனுகிரகம் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் என்பதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த விதையை நாம் வந்து குழந்தைகளுக்கு சிறு வயதிலிருந்தே வந்து நாம் கொடுக்க வேண்டும். இல்லை அப்படின்னா வாழ்க்கை பிறந்ததுக்கே அர்த்தமில்லாமல் போய்விடும். லௌகிகமான வாழ்க்கையை வந்து வாழ்ந்து விட்டு நம்ம வந்து கடைசி காலத்தில் வந்து நம்ம வந்து கிருஷ்ணா கிருஷ்ணான்னு முட்டின்ட்டு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லாமல் போயிடும். ஏற்கனவே வந்து ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இஃப் ஒன்லி யூத் நியூ இஃப் ஒன்லி ஏஜ் குட் அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து உதாரணம் ஆகிடக்கூடாது. அப்படி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த வந்து தர்ம விஷயங்களை குழந்தைகளுக்கு நாம் சிறு வயதிலிருந்து போதிக்க வேண்டும். இது குழந்தைகளுக்கு மாத்திரமல்ல, இது பெரியவர்களுக்கும் வந்து பொருந்தும். அதாவது இன்னைக்கு பெரும்பாலும் நம்ம வந்து கோயிலில் பார்த்தோம் அப்படின்னா வந்து செல்ஃபோனை காதில் வச்சுட்டு பேசிகிட்டே நம்ம வந்து சுவாமி தரிசனம் பண்ணுறதோ இல்லை பிரதர்ஷனம் பண்ணுறதோ எல்லாமே வந்து ஒரு செயற்கை, ஒரு இயந்திரமாக வந்து நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் நிறையா பார்ப்போம். அது வந்து ரொம்ப நெகட்டிவாக அப்ரோச் பண்ண வேண்டாம். ஒரு பாசிட்டிவாக ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். நான் வந்து நேராக கண்கூட பார்த்து அனுபவித்த ஒரு விஷயம். ஒரு கோவிலில் வந்து ஒரு அர்ச்சகர், இங்கல்ல ஏதோ ஒரு ஊரில்னு வச்சுப்போமே, அவர் வந்து அந்த பகவானுக்கு வந்து அந்த அர்ச்சனை செய்யும் அழகும் சரி, இல்லை அபிஷேகம் செய்யும் அழகும் சரி, எல்லாத்தையும் விட அந்த அலங்காரம்லாம் பண்ணி தீபாவளிலாம் முடிஞ்சு அந்த பகவானுடைய சிலைக்கு காலை அவ்வளவு அழகாக பிடித்து விடுவார். பரந்தாமன் அந்த மாதிரி பக்தியை நான் பார்த்ததில்லை. அதில் வந்து இருக்கிற உண்மை தெரியும். அவர் வந்து அந்த காலை பிடிச்சி விடும்போ அதில் இருக்கிற ஸ்ரத்தையும், அந்த வைகுண்டத்தில் பகவான் பார்க்கடல்ல படுத்துட்டு இருக்கும் போதே அவருக்கு அந்த மகாலட்சுமி தேவி தாயாரை பிடிச்சி விடுறத விட வந்து இந்த பக்தன் பிடிச்சி விடுற காலை பிடிச்சி விடுறது வந்து கண்டிப்பாக போய் சேரும். அதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்படி ஒரு ஸ்ரத்தையும் பக்தியும் நாம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். இதுதான் வந்து இது முக்கியமான தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். அது வந்து அவர் எப்போவுமே என் மனசில் இருப்பார். அவர் எப்போவுமே நினச்சது உண்டு. அந்த மாதிரி ஒரு பிரேமையும் ஒரு பக்தியும் வந்து வெளிப்படுத்துறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அது ஒரு சிலைன்னு நினச்சி அது வந்து ஏதோ ஒரு இயந்திரம் மாதிரி ஒரு அபிஷேகமாக ஆராதனை பண்ணிட்டு போக மாட்டார். அவர் கடைசி வரைக்கும் அந்த காலை பிடிச்சி விடுற அழகு இருக்கே,
அது பரந்தாமனுக்கு கண்டிப்பாக வந்து வைகுண்டத்தில் போய் சேராமல் இருக்காது. நித்தியப்படி அவர் எவ்வளோ ஒரு பாக்கியம் பண்ணியிருக்கணும் ஒன்று. ரெண்டாவது எவ்வளோ ஒரு ஸ்ரத்தை நம்ம வந்து அவர்கிட்டேருந்து கற்றுக்க வேண்டிய விஷயம் என் போன்று இருப்பவர்களுக்கு நிச்சயமாக அது வந்து ஒரு பெரிய பாடமாக அமைகிறது. என்றைக்கும் அது இருக்கும், அது காலத்துக்கும் என் மனதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அது. ஸோ அந்த மாதிரி ஒரு பிரேமையும் ஒரு உண்மையான ஒரு திட பக்தியும் வந்து நமக்கு மட்டுமல்லாமல் அந்த குழந்தைகளுக்கும் போதித்து நாளைய தலைமுறையை நல்ல விதமாக வளர்ப்பதற்கு நாம் முற்பட வேண்டும். ராம் ராம்.